ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேயில் புதிய ஓனர் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து வருது. யார் என்ன பண்ண போகிறாங்க, யார் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க, சிஎஸ்கேவோட ஸ்டேக்கில் வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டிக்கோட ட்ரேட் என்ன நடக்க போது, ஹெட் கோச் வந்து என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க, அது எல்லாமே வந்து ஒரு கலந்து வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் ருத்து நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சொன்னது இதுதான். ருத்து அவரோட ஷார்ட் செலெக்ஷனை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தரமான ஒரு பிளேயை வந்து விளாண்டுருக்காரு. ருத்து இஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து 46 பால்ஸில் 51 ரன்ஸ் வந்து திலீப் ட்ரோஃபியில் வந்து அடிச்சிருக்காரு. சூப்பரான ஒரு கேமை வந்து காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இதை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்ததும், இந்த மாதிரி ஒரு ருத்து விளாடணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி ஒரு சில அதிரடி பிளேயுமே வந்து விளாண்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் டிஃபென்ஸ் இல்லாமல் எல்லா சூப்பர் ஷாட்ஸுமே வந்து கொண்டு வராங்க. டெஸ்ட்லேயுமே வந்து செம்மையாக விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃபென்ஸை மட்டுமே இல்லாமல் ஒரு பிளே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதை வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவுட் ஆன விதம் தான் கொஞ்சம் எனக்கு வேதனையாக இருந்துச்சு. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்சில் ஏன் ரன் அவுட் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருந்துச்சு. அது வந்து தேவையில்லை. ஏன்னா 2 பேருமே குட் பார்ட்னர்ஷிப் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ முஷிர் கானும் சரி, இவரும் சரி 100+ பார்ட்னர்ஷிப் வந்து பிடிச்சிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு ரன் அவுட் வந்து அவசர அவசரமாக ஆனது வந்து கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படி ஆனார் அப்படிங்கிறது தெரியல. அவருமே 96 ரன்ஸில் வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ இவங்க 2 பேர் பார்ட்னர்ஸுமே செம்மையாக பில்டப் பண்ணி வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 68 ரன்கள் எடுத்தாங்க அப்படின்னா ஈஸியான ஒரு வின்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணாங்க. இந்த தடவை வந்து செம்ம அதிரடியாக விளாண்டாங்க. 46 பால்ஸில் 51 எடுத்து அடிக்கும் 66 ரன்ஸில் ரன் அவுட் ஆனது தான் டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து எதிர்பார்க்காத ஒரு ஓவர பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே சடசடன்னு அவங்களோட விக்கெட்டை இழந்தது தான் வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக போயிடுச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராகவே இருந்திருக்கும் மேட்ச். இன்னுமே வந்து வெஸ்ட் ஜோன் கையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வந்து நார்த் ஜோன் வந்து லைட்டாக பேக் வந்துட்டாங்களோ, கம்பேக் கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து இவங்க 2 பேரோட விக்கெட் எடுத்தனால. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா இந்தியா மேட்ச் போயிட்டுருக்குது. இருந்தாலுமே செம்ம ட்ரெண்டில் இருந்தது நம்ம ருத்து தாங்க. கேப்டன் ருத்து தான் செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தார். அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரீச் கிடச்சிது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விவிஎஸ் லக்ஷ்மண் அவர்களும் வந்து இந்த மேட்சை பார்க்க வந்தார். ஸோ அதனால ருத்து வந்து செம்மையாக விளாண்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசமே வைக்கப்படுது. ஏன் பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜோட ஃபேவரட்டாக வந்து ரசித்து பார்க்குறது வந்து நம்ம விவிஎஸ் லக்ஷ்மண் தான். அவர் வந்து ஏற்கனவே வந்து ஓடியில் இருக்கும்போது ருத்ராஜ் செஞ்சுரிலாம் அடித்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்ததுனால ஒரு கிளிக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான பேச்செலாம் போகுது. ஸோ எதுவாக இருந்தால் என்ன, நம்ம ருத்து வந்து பேக் கொடுத்தாரு. ஒரு வேளை பேசாமல் வந்து விவிஎஸ் லக்ஷ்மணே வந்து சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சாக கொண்டு வந்தால் கூட ருத்து வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் விளையாடுவார்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் தோணுது. பட் ஓகே ஃபைன், அவர் வந்து பார்த்ததுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்ரீலங்கா இந்தியா மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா தரமான பவுலிங்கை போட்டுட்ருக்காங்க. சூப்பராகவே விளாண்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா வந்து டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மனோஜ் சூத்ரும் பிரசித் கிருஷ்ணாவும் சூப்பராக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவும் அருமையான ஒரு விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸுமே விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து மேட்ச் வந்து தரமாக போயிட்டுருக்குது. அங்கே வந்து ட்ரையல் பை 238 ரன்ஸில் இருக்காங்க. இன்னும் 2 விக்கெட் தான் இருக்குது. ஸோ எப்படி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிஎஸ்கேன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ஆவலாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ தான் சிஎஸ்கே வந்து ஹெட் கோச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஸ்டின்ஸுமே ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் ஏன் அப்படி இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து என்ன மாதிரி ட்ரேடை வந்து யாரை வந்து எடுக்க போகிறாங்க, பிளேயர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எகிரிட்டு இருக்கனால எல்லாருமே கொஞ்சம் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ தான் சிஎஸ்கே வந்து ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வர போகிறாது அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்மளுமே வந்து எல்லா வீடியோலும் டெய்லியுமே சொல்லிகிட்டு இருக்கோம், ஓவர்சீஸ் தான் ஹெட் கோச்சாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அது அமைய போது, இல்லை வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே எகிரிட்டு தான் இருக்குது. சீக்கிரட்டை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்கே. அதை தாண்டி வந்து அவங்க வந்து எப்போ டிசைட் பண்ணிக்குவாங்களோ அப்போ தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆனால் சீக்கிரமாக விடுங்க அப்படிங்கிறது தான் சிஎஸ்கேன்ஸோட எதிர்பார்ப்பு. ஸோ முக்கியமாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே ஓனர்ஷிப்பில் வந்து யாரோ வந்து வரப்போகிறாங்க, அவங்க வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒரு ஸ்டேக்கை வந்து ஹோல்டராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பஸ் வந்து போயிட்டே இருக்குது. நிறைய வந்து நம்ம சோஷியல் மீடியா வந்து அதை பார்க்க முடியுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை தோனி தான் வந்து சிஎஸ்கேவோட ஓனராக வந்து எடுக்கலாம், ஸ்டேக்கை வந்து வாங்க போகிறாரு. ஸோ 20% ஸ்டேக் கேட்டிருக்காரு, 25% கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது எந்த விதத்தில் உண்மை அப்படிங்கிறதுமே தெரியல, வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுமே தெரியல. ஸோ சிஎஸ்கே ஓனராக அவர் ஆகிறாரு அப்படின்னா
நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து அவரே வந்து எல்லா டிசிஷனுமே எடுப்பார். ஸோ மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே முடிவு பண்ணுவார். ஸோ அவருமே வந்து அந்த மேனேஜ்மெண்ட் டிசிஷன்லேருந்து உள்ளே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. பட் அது வந்து எந்த அளவுக்கு தெரில. ஸோ அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வராது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நம்ப முடியுமா அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20% 25% கேட்குறாரு. ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து 3%, 2.2% தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வந்து 4% ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போகுது. ஸோ இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உடையது அப்படிங்கிறது தெரில. ஆனால் வந்து தோனி வந்து அதில் வந்து ஓனர்ஷிப் கேட்டு அவர் வந்து பார்ட் ஆஃப் த சிஎஸ்கேவாக இருந்தார் அப்படின்னா கரெக்டு தான். அவர் ஏற்கனவே பார்ட் ஆஃப் த சிஎஸ்கேவாக தான் இருக்கார். பட் ஆனால் ஒரு முழு உரிமையோடு இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கா. ஒரு வேளை வந்து அதனால தான் அவர் வந்து அதை வந்து அப்ளை பண்ணுறாரு, ஸ்டேக்கை வந்து டேக் ஓவர் பண்ணுறாரா அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ தோனி வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு, இப்படி மாதிரி ஷேர்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பர்சன்டேஜ் வந்து இந்த அளவு கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அது வந்து எப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தான் தெரியும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து HPC ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறதுக்கு ஃபிட்னஸ் லெவல் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறதுமே சொல்லப்படுது. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட டைமுக்கு எப்போ அவைலபிளாக இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா வந்து கலீல் அகமது வந்து ரீசெண்டாக வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவர் வந்து லீலா பேலஸில் ஸ்டே பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வருது. ஸோ ஒவ்வொரு பிளேயருமே வந்து அவங்களோட ஃபிட்னஸ் லெவலை வந்து காமிச்சிட்ருக்காங்க. பட் ஹெட் கோச் இல்லாமல் இது ப்ராப்பராக எப்படி வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து கேப்டன் ருத்து வந்து ஆக்சுவலாக 2026 எல்லா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்காங்களாம் சிஎஸ்கே. அந்த டிஸ்கஷனில் வந்து ஹெட் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் கோச்சு எல்லாருமே வந்து கேப்டன் எல்லாருமே இருந்து அவங்க வந்து அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸ்க்கு வந்து என்னென்ன ரோல் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் ஆல்ரெடி பண்ணி அப்போ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் அப்போ ட்ரேடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பிளேயர்ஸ்க்கு எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த மாதிரி ரோல் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரேடு நடத்தப்படும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஸ்லைட்டாக ஒரு டவுட்டை வந்து கிளப்பியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த பிளேயர்ஸ்க்கு ரோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன ஒரு சேஞ்சஸுமே இல்லாதனால தான் அந்த ரோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி வந்து இப்போ வந்து ட்ரேட் நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இப்போ வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த வந்து டிஸ்கஷன் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்கும் போது ஆக்சுவலாக இந்த லைனப்பே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களா ஒரு வேளை. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் சஞ்சுவோ இல்லை ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கேக்வார் 1 down இறங்கலாம். இந்த மாதிரி 3 பேருமே சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் இறங்கலாம். அதுக்கப்புறம் டிவால் பிராவிஸ் இறங்கலாம். ஆக்சுவலாக உர்வில் பட்டேல் இறங்குற 4th பொசிஷனே டிவால் பிராவிஸ் கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா 4th பொசிஷனில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறனால. ஸோ உர்வில் பட்டேல், டிவால் பிராவிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் சர்மா வந்து இறங்குறாரு, நல்லாவே விளையாடுறாரு. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து சிவம் துபே இறங்கலாம். அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டன் அப்படிங்கிற மாதிரியான ஃபிக்ஸுக்கு நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்களா. ஸோ சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ருத்து வந்து யாருக்கு என்னென்ன ரோல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, மேனேஜ்மெண்ட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது ட்ரேட் வந்து நடக்க போகுதா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா வந்து ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவ்வளோ டிலேவாக பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது யாரோட ட்ரேடுமே நடக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரிலன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆர்டிக்கு உள்ளே வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது வந்து நவம்பரில் அக்டோபரில் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா நிதானமாக வந்து டிசம்பர் மந்த் வந்து ஆக்சுவலாக ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது என்ன ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ எல்லாமே பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் வருது. ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் பற்றியும் சிஎஸ்கே பற்றியும் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.